தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, தாய் 8 அடி பாஞ்சா குட்டி 16 அடி பாயும் அப்படின்வாங்க. தலைவனுக்கு ஏதாச்சும் அழுகிற காட்சி, அப்படி கதறி அழுகிற மாதிரி ஒரு காட்சி வருது அப்படின்னு சொன்னா அதுக்கு கிளிசரின்லாம் போட்டு செட்டப் பண்ணணும், அப்பதான் அழுக வரும். ஆனா அவருடைய குட்டிகளாக இருக்கக்கூடிய அவருடைய விழுதுகள் இருக்காங்க பாருங்க, அவங்க எல்லாம் வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸுங்க. எந்த ஏற்பாடுமே தேவையில்லை. ஆனா ஒரே ஒரு செட்டிங் மட்டும் பண்ணணும். என்ன, இருட்டா இருக்கிற தியேட்டரா இருக்கக்கூடிய நேரத்துல கூட அவர் அழுகிறது 4 பேருக்கு தெரிகிற மாதிரி கேமரா போட்டு ஃபிளாஷ் லைட் அடிச்சு நாங்க உன்னை வீடியோ பண்ணிட்டு இருக்கிறோன்ற அந்த ஒரு செட்டப் மட்டும் பண்ணணும். அது பண்ணா போதும். கிளிசரினோ வேற எதுவுமே தேவையில்லை, அங்க டைரக்டர் யாருமே தேவையில்லை, அற்புதமான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருவாங்க. அதை பார்த்துட்டு தலைவன் பார்த்துட்டு அப்படியே அகம் மகிழணும். எப்படி எங்கடா நீங்கெல்லாம் இவ்வளவு காலம் போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு தலைவன் வந்து அந்த தன்னுடைய விழுதுகளை பார்த்து அப்படியே அகம் மகிழணும். ஒருத்தர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாரு, அப்படியே எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு அமைச்சர் விடாம அந்த கட்சியில இருக்கக்கூடிய நிர்வாகிகள் எல்லாம் கண்ணீர் விட்டு கதறி அழுது கட்டி பிடிச்சி என்னென்னமோ நடந்து போச்சுங்க. தமிழ்நாடு என்ன அப்படி ஒரு பெரிய புண்ணியம் பண்ணிச்சுன்னு தெரியல, இந்த மாதிரி ஒரு ஆட்சியாளர்கள் கிடைப்பதற்கு, இப்படிப்பட்ட ஒரு அமைச்சர்கள் கிடைக்கிறதுக்கு. ஏன்னா தமிழ்நாட்டில் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு. தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, எல்லா பகுதிகளிலும், எல்லா நாடுகளிலும், எல்லா மாநிலங்களிலும் பிரச்சனை இருக்கு. தமிழ்நாட்டிலும் எத்தனையோ பிரச்சனை இருக்கிறது. அதை பத்திலாம் எந்த கவலையும் இல்லாம பாருங்க, ரிலாக்ஸா போய் நீ படம் பார்த்துட்டு வா, நல்லா ஜாலியா போயிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வா. இதுக்கு முன்னாடி ஆட்சி செய்த திமுக, அதிமுக, அவங்களோட கூட இருந்த கூட்டணி எல்லாம் வந்து தாவேக்கிட்ட பாடம் படிங்க. இந்த மாதிரி என்னைக்காவது உங்க அமைச்சர்களுக்கு இப்படி ரிலாக்ஸா அவங்கள வந்து நீங்க சினிமாலாம் பார்க்க அனுப்பிச்சிருக்கீங்களா? பாருங்க, தாவேக்கா கிட்ட நீங்க போய் பாடம் படிக்கணுங்க. எந்நேரம் பார்த்தாலும் ஒரே மக்கள் பிரச்சனை, அந்த ஆய்வு, இந்த ஆய்வு, அந்த திட்டத்தை தொடங்குறது, இந்த அதெல்லாம் போட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆக்கி கூடாது, ரிலாக்ஸா வைக்கணும். அப்பதான் அவங்களால நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடியும். இந்த பண்ணாங்கல்ல பெர்ஃபார்ம், அந்த மாதிரியான பெர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியும். கண்ணீர் விட்டு கதறி அழுகுறாங்க. அந்த கண்ணீர் விட்டு அழக்கூடியவங்களை பார்க்கக்கூடிய நேரத்துல நமக்கு என்ன தோணுது அப்படின்னு கேட்டா, கரூர்ல நிறைய பேர் இறந்து போனாங்க, இவங்களுடைய கூட்டத்துல இறந்து போனாங்க. அப்பெல்லாம் இவங்க எங்கேயாவது வீடியோ எடுத்து இந்த மாதிரி எங்கேயாச்சும் கண்ணீர் விட்டு கதறி அழுகிற மாதிரி ஏதாவது ஒரு காட்சி வந்துதான்னு கேட்டா வரல. இறந்து போனவர்களுக்காக ஒரு கூட்டத்தை நடத்தி இவர்கள் ஆட்சி கிடைத்த பிறகு நாங்க அவங்களுக்கு அரசு வேலை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிகழ்ச்சி நடத்தினாங்க. அந்த நிகழ்ச்சியாவது ஒரு துக்க நிகழ்ச்சி போன்று, நம்மால், நம்முடைய கூட்டத்தால் பாதிக்கப்பட்டு இறந்து போனவருடைய குடும்பத்தார் வந்திருக்கிறாங்க, பிள்ளைய பறி கொடுத்தோம் வந்திருக்கிறான், தகப்பனை பறி கொடுத்தோம் வந்திருக்கிறான், அவங்களுடைய உடன் பிறந்த சகோதர சகோதரி இப்படின்னு பறி கொடுத்தவர்கள் வந்திருக்காங்க. அப்படி வந்திருக்கக்கூடியவர்களுக்கு அவருடைய, ஏன்னா அந்த அந்த இழப்பு அவங்கள விட்டு போயிருக்காதுல்ல. அப்போ அப்படிப்பட்ட ஒரு சபையில அந்த மாதிரியான ஆட்கள் வந்திருக்கக்கூடிய நேரத்துல கூட அங்க குழுமி இருந்த அவங்களுடைய தொண்டர் படைகளுடைய ஆரவாரத்தை பார்க்கணுமே. சரியான, உண்மையிலே அங்க போய் உட்காந்துட்டு கண்ணீர் விட்டு அழுகுறாங்களாம். இங்க வரல, கண்ணீர் வர வேண்டிய இடத்துல கண்ணீர் வரல. நீட்டு தேர்வுக்காக, இந்த நீட்டினுடைய முறைகேடுகளுக்காக, அதனால் இதுவரை இறந்து போயிருக்கக்கூடிய பல நம்முடைய பிள்ளைகளுக்காக உசுரை கொடுத்து போராடி கொண்டிருக்கிறார்கள். இந்த நீட்டினுடைய முறைகேடுகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு போராடி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு எதிராக அங்க வந்து பாஜக மிக கடுமையான முறையில் அந்த பிள்ளைகளை தாக்குகிறது. மாணவர்கள் அடித்து துவம்சம் செய்யப்படுகிறார்கள். பெண்கள் வந்து மானபங்கப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். பெண்களுக்கு எதிராக மிக கொடுமையான தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது. அங்க வந்து லத்தியில நெயில்ஸ் போட்டு, ஆணி போட்டு அடிச்சு காயப்படுத்தியிருக்கிறான். அவர்களுக்கு எதிராக பெல்லட் குண்டுகள் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அங்க என்னென்ன மாதிரியான கொடுமைகள், சித்திரவதைகளை அனுபவித்தோம் எல்லாம் தூக்கி போட்டு மிதிச்சிருக்கிறோம். எல்லாவற்றுக்கும் பிறகு நாங்க அங்க இருந்து நாங்க போராடி எங்களுடைய இந்த பிரச்சனைக்கான ஒரு முடிவை காணாம நாங்கள் விட மாட்டோம் அப்படின்னு போராடக்கூடிய அந்த போராட்டக்காரர்களை பார்த்து கண்ணீர் வந்ததான்னு கேட்டா கண்ணீர் வரல. தியேட்டர்ல போய் உட்காந்துட்டு கர்ச்சீஃபை வச்சுட்டு கண்ணீர் விட்டு அழுதுட்டு இருக்காங்க. தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய லாக்அப் டெத் மரணங்கள் அடுத்தடுத்து பார்த்தா ஒண்ணு வந்துகிட்டே இருக்கு, தொடர்ச்சியாக வருகிறது. நாகர்கோயில் டெத்து வந்தது, அதுக்கு பிறகு பார்த்தா பாலாஜி என்கிற ஒருத்தர் அவரு லாக்அப் மரணம் வருது. நேற்று பார்த்தால் தூத்துக்குடியில அருணாச்சலம் என்கிற ஒரு சின்ன பையன், அந்த குடும்பத்தினுடைய எதிர்காலமாக அந்த தாய்க்கு அவன் தான் இருந்திருப்பான். அப்படிப்பட்டவன் கைது செய்து ஸ்டேஷன்ல வச்சு அங்க அவனையும் முடிச்சாச்சு. போலீஸ் தரப்புல தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக இன்னைக்கு ஒரு அவனா இறந்துட்டான், கீழே விழுந்து அவனுக்கு மண்டையில் அடிபட்டுருச்சு அப்படின்ட்டு அவனுடைய டெத் ஸ்டேட்மெண்ட் இருக்குங்க. சாகும்போது அவன் கொடுத்திருக்கிற வாக்குமூலம் இருக்கு. அந்த தாய் ஊடகங்களுக்கு முன்னால் கண்ணீர் விட்டு கதறி அழுகிறாள். அதை பார்க்கிற போது, அதை பார்க்கிறவர்களுக்கு அவ்வளவு பெரிய ஒரு நடுக்கம் வருது. என்னடா நாட்டுல என்னடா நடந்துட்டு இருக்கு, என்னடா இவ்வளவு பெரிய ஒரு சர்வாதிகார நாடாக தமிழகம் மாறி இருக்கிறது,
விசாரணைக்காக அழைத்து சென்றால் அவன் செஞ்சிருக்கக்கூடிய குற்றத்திற்கான தண்டனை அவன் அனுபவிக்கட்டும். அவன் தப்பு செஞ்சானா அதுக்குள்ளான அனுபவிக்கட்டும். கொல்லப்படுவது தீர்ப்ப காவல் நிலையத்தில் வைத்தே மரண தண்டனை கொடுப்பது என்பது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? அப்படிப்பட்ட சம்பவங்கள்லாம் நடக்கிறது. அந்த தாயினுடைய கண்ணீர் கதறலை பார்க்கும்போது, அந்த குடும்பத்தாருடைய கண்ணீர் கதறலை பார்க்கக்கூடிய நேரத்துல கண்ணீர் வரல. எல்லாம் தியேட்டர்ல போய் உட்காந்துட்டு கண்ணீர் விட்டு கதறி அழுதுட்டு இருக்கீங்க. ஒரு திருடன் மக்கள் குழுமி இருக்கக்கூடிய இடத்துல திருடிட்டு களவாடிட்டு ஓடுவான். அப்படி திருடிட்டு ஓடும்போது அவன் பிடிபற்ற கூடாதுன்றதுக்காக அவன் என்ன யுக்தியை கையாளுவான் அப்படின்னு தெரியுமா? திருடன் 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 கத்திட்டே ஓடுவான். அவன் திருடன் திருடன் கத்தும் போது மக்கள் எல்லாம் டைவர்ட் ஆயிடுவாங்க. ஓடுறானே திருடன் திருடன் கத்திட்டு ஓடுறானே, அப்ப திருடன் எங்கேயோ ஓடுறான் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் திருடனை கவனிக்க மாட்டார்கள். அப்படியான ஒரு தந்திரத்தை, ஒரு யுக்தியை திருடன் கையாளுவான். தமிழக அரசியலில் இந்த தேர்தலில் இதுதான் நடந்திருக்கிறது. திமுக தீய சக்தி, திமுக ஒரு கோர சக்தி, திமுக ஒரு பார சக்தி, திமுக அந்த சக்தி அப்படின்னு அடுக்குமொழியில திரும்ப 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 ஒவ்வொரு கூட்டங்களையும் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது நாம தான் பெரிய தீய சக்தி என்பது மக்களுடைய கண்களுக்கு தெரியாமல் போயிடும் என்கிற ஒரு யுக்தி இந்த தேர்தலில் கையாளப்பட்டது. கணக்கச்சிதமாக அவருடைய கணக்குகள் சரியான முறையில் அவர்கள் எதிர்பார்த்த ரிசல்ட்டை கொடுத்தது. இன்னும் தமிழகம் இது போன்ற தலைகுனிவு சம்பவங்களை இன்னும் எத்தனை சந்திக்க போகுதுன்னு தெரியல. தமிழகத்துல தொடர்ந்து நடைபெறுகின்ற குறிப்பாக சட்டம் ஒழுங்கு தொடர்பான பிரச்சனைகள், இந்த மாதிரி லாக்அப் டெத் மரணங்கள், இன்னும் எத்தனையோ பிரச்சனைகள், இதெல்லாம் தொடர்ந்து நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். இதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி எப்பொழுது என்பதைத்தான் மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இந்த அரசு நீடிக்கும் காலத்துல சுதாரித்து கொண்டு தன்னுடைய செயல்பாட்டுகளை சரி செய்து கொண்டு, இது மக்களுக்கான அரசு, மக்களுக்கு வேடிக்கை காட்டுவதற்காக நம்ம வரல என்கிற அந்த சுயபுத்தியோடு எப்பொழுது செயல்பட போகிறது என்பதுதான் நிச்சயமாக தமிழக மக்களுடைய ஒரு எதிர்பார்ப்பாக இருந்து கொண்டிருக்கிறது.